இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அப்போ இங்க இருந்து நேர்ல பாத்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. நீங்களே துப்பாக்கி எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிருப்பீங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு தெரியுமா? நல்லா இருக்க ஐலி. இவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறானா? நீ இவனுக்கு மேல இருப்ப போலயே. பின்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் இப்படி பண்ணும். இங்க பாருங்கக்கா, நீங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் எங்களை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா நாங்க எல்லாரையும் எங்க குடும்பமா தான் பாக்குறோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க கண்டிப்பா முன்னாடி வந்து நிப்போம். அது அந்த கபிலனுக்கா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க கண்டிப்பா முன்னாடி வந்து நிப்போம். அது அந்த கபிலனுக்கா இருந்தாலும் சரி. சரி சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆனா நீங்க 2 பேரும் சரியான ஆளுங்க தான். சைலண்டா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ, இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? யார் நீ? நம்ம சேனலோட ஷேர் ஹோல்டர். ஹலோ இந்திராணி, நான் பிரணவ் பேசுறேன். சொல்லுங்க பிரணவ் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன் கேக்குறீங்க? இந்திராணி, நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க சித்தப்பா உதய பெருமாளை மினிஸ்டர் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல சார். ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் இந்த நியூஸை சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க சித்தப்பா இப்ப எங்க இருக்காரு? சார் இத பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, என் சித்தப்பா வீட்ல தான் இருக்காரு. இதே மாதிரி எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. யாரோ வேணும்னே இப்படி ஒரு ரூமரை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஓகே இந்திராணி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. என்னாச்சு அண்ணி? நம்ம ஷேர் ஹோல்டருக்கு சித்தப்பா அரெஸ்ட் ஆயிருக்கிற விஷயம் லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் அவர் எனக்கு கால் பண்ணி கேக்குறாரு. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். எல்லாமே மொத்தமா கெட்டு போயிடும்.